ரூபாய் பணத்திற்காக கடற்படையில் பணியாற்றிய நண்பனின் மனைவியை கொலை செய்த கடற்படை வீரர் 31 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். 21 வயதில் எடுத்த போட்டோவை AI தொழில்நுட்பம் மூலம் மாற்றி குற்றவாளியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். போலீசுக்கு பயந்து கடற்படை வேலையை உதறி தள்ளிவிட்டு அசாம் மாநிலத்தில் டியூஷன் ஆசிரியராக மாறுவேடத்தில் 31 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தவர் சிக்கியது எப்படி? அரக்கோணத்தில் இந்திய கடற்படை விமானத்தள பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி பள்ளியில் கடந்த 1994 ஆண்டு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சௌத்ரி என்பவர் கடற்படை வீரராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி ஜெயஸ்ரீ 1994 ஆண்டு அரக்கோணம் காவல் நிலையத்தில் சௌத்ரி புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் மனைவி இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். பிரேத பரிசோதனை முடிவில் அவர் தீ விபத்தில் இறக்கவில்லை என்பதும், தலையில் ஏற்பட்ட காயத்தால் இறந்ததும், இறந்த பிறகே சடலம் மீது தீ வைக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீ கணவரான இந்திய கடற்படை வீரர் சௌத்ரியை கைது செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர் திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். சௌத்ரி மற்றும் ஜெயஸ்ரீ இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதில் மன உளைச்சலுக்கு ஆளான சௌத்ரி மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக உடன் பணியாற்றிய நண்பரான பாஸ்கர் ஜோதி கோகா என்பவரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். கொலை போல தெரியக்கூடாது என்றும் தற்கொலை போல இருக்க வேண்டும் என கூறி யோசனை கேட்டுள்ளார். இதையடுத்து இருவரும் கொலைக்கு திட்டமிட்டுள்ளனர். அதன்படி ஜெயஸ்ரீ இந்திய கடற்படை வளாகத்தில் உள்ள வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த பாஸ்கர் கோகாய் அவரது தலையில் சுத்தியலால் தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ஜெயஸ்ரீ மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொளுத்தியதாக சௌத்ரி வாக்குமூலம் அளித்தார். தான் கொலை செய்யவில்லை எனவும், கொலை செய்ய திட்டம் மட்டுமே போட்டதாகவும், தனது நண்பன் பாஸ்கர் ஜோதி கோகாய் தான் கொலை செய்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து முதல் குற்றவாளியான சௌத்ரி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது நண்பரான இரண்டாவது குற்றவாளி பாஸ்கர் ஜோதி கொச்சிக்கு பணியிட மாறுதல் பெற்றுக்கொண்டு தப்பிவிட்டார். அவரை தேடி சிறப்பு தனிப்படை காவல்துறையினர் கொச்சிக்கு சென்றபோது அவர் அசாம் மாநிலத்திற்கு மாறுதல் பெற்றுள்ளார். ஆனால் அவர் அசாமில் பணியில் சேரவில்லை. இதையடுத்து பாஸ்கர் ஜோதி கொலை குற்றவாளி என இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு அரக்கோணம் போலீசார் தகவல் அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவரை அசாம் உட்பட பல மாநிலங்களில் போலீசார் தேடி அலைந்த நிலையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து இந்த வழக்கை போலீசார் கிடப்பில் போட்டனர். தற்போது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜெயஸ்ரீ கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள பாஸ்கர் ஜோதியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. 1994 ஆண்டு கிடைத்த 21 வயதான பாஸ்கர் ஜோதி கோகாயின் புகைப்படத்தை வைத்து AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தற்போது எப்படி இருப்பார் என போட்டோவை உருவாக்கியுள்ளனர். அதை வைத்து நாடு முழுவதும் உள்ள வாக்காளர் பட்டியலில் தேடலை தொடங்கினர். இதில் அவர் அசாம் மாநிலத்தில் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் அறிவுறுத்தல் பேரில் அரக்கோணம் நகர காவல் ஆய்வாளர் தங்க குருநாதன் மற்றும் ஆய்வாளர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் சிறப்பு தனிப்படையானது அசாம் மாநிலம் விரைந்தனர். அங்கு திப்ருகர் பகுதியில் பாஸ்கர் ஜோதி டியூஷன் ஆசிரியராக பணியாற்றி வந்தது தெரியவந்தது. அவரை கைது செய்து அசாம் மாநில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்று அங்கிருந்து அரக்கோணம் அழைத்து வந்தனர். 3 நாட்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் 30,000 பணத்துக்காக நண்பனின் மனைவியை கொலை செய்ய ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வப்போது தனது தேவைக்கு சௌத்ரி பணம் கொடுத்து உதவியதால் இந்த கொலையை செய்ததாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாஸ்கர் ஜோதி கோகாயை அரக்கோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.
இந்த கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட ஜெயஸ்ரீயின் கணவர் சௌத்ரிக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவரும் தற்போது வரை சிறையில் உள்ளார். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 31 ஆண்டுகளுக்கு முன்னர் தலைமறைவான கொலை குற்றவாளியை கைது செய்த அரக்கோணம் போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.